இணையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவணபீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவணபீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே ஒருவர் ஜாதகத்தில் திருமண பொருத்தம் அப்படிங்கிற தலைப்பில் சில லக்னம் ராசிக்கு ஆகாத லக்ன ராசியை பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். திருமண பொருத்தம் அவசியமா அப்படின்னு கேட்டால், நிச்சயமாக ஒரு வாழ்க்கையில் ஒரு ஆணும் பெண்ணும் இணையும் போது சில விஷயங்களை பார்த்து செய்யும்போது அவர்கள் வாழ்க்கையில் எதிர்காலத்தில் சில விஷயங்கள் அவர்களுக்கு நன்மைகளாக நடப்பதற்கும், அந்த வாழ்க்கையில் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக பயணிப்பதற்கும், நல்ல சந்ததிகளை பெறுவதற்கும் ஜோதிடம்ங்கிற கலை திருமண பொருத்தங்கிற விஷயத்தில் நல்ல உறுதுணையாக இருக்குது. இது அனுபவத்தில் பார்க்குறோம். ஸோ ஒரு சிலருக்கு இயற்கையிலேயே ஆண்டவன் நல்ல வாழ்க்கை துணை கொடுத்து நல்ல வாழ்க்கையை கொடுத்துட்றாருங்க. நல்ல அன்பான மனைவி, நல்ல வாழ்க்கை, நல்ல குழந்தைகள், வாழ்க்கையின் இன்பம், திருமணத்துக்கு பின் வளர்ச்சி, இதெல்லாம் ஒரு சிலருக்கு இயற்கையிலே கிடச்சிருது. ஒரு சிலருக்கு திருமண பொருத்தம் பார்த்து செஞ்சு கூட வாழ்க்கை சரியில்லாமல் போகுது. திருமணம் முடிந்து ஒரு 3-4 மாதத்துலேயே பிரச்சனையான குடும்பங்கள் இருக்குது. நன்றாக வாழ்ந்து 10 வருஷம் 15 வருஷம் வாழ்ந்து 2 குழந்தைகளை பெற்ற பின் கூட திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வந்து டைவர்ஸ் கோர்ட்டுக்கு போயிருக்கவங்களாம் இருக்காங்க. அப்போ ஏன் எதுக்காக அப்படின்னா, சில கிரகங்களுடைய வைப்ரேஷன் வந்து அவர்கள் ஜாதகத்தில் இவர்கள் ஜாதகத்துக்கும் ஒத்துப்போகாத நிலை, எண்ணங்கள் ஒத்துப்போகாத நிலை, உடல் அமைப்புகள் தாம்பத்திய உறவுகள் ஒத்துப்போகாத நிலை, ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ள முடியாத நிலை, இவர் சொல்கிறது அவருக்கு பிடிக்காம போகுது, அவர் சொல்கிறது இவருக்கு பிடிக்காம போகுது. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, அவரவர் ஜாதகத்தினுடைய கிரக அமைப்புகள் தான். அதைத்தான் நம்ம கிரக பொருத்தம்னு ரொம்ப தெளிவாக சொல்கிறோம். ஒரு நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிறது 10 பொருத்தம், அதில் 5 பொருத்தம் இருந்தாலே ஓகே. தினம், கணம், யோனி, ராசி, ரஜ்ஜி, இந்த 5 இருந்தாலே ஓகே. 5 பொருத்தம் இருந்தாலே திருமணம் செய்யலாம். அப்போ மேலோட்டமாக நட்சத்திர பொருத்தம் பார்த்து திருமணம் செய்தவர்களுக்கு ஒரு சிலருக்கு வாழ்க்கை இயற்கையிலே நல்லா இருக்குது, இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆனால் நிறைய பேருக்கு அந்த வாழ்க்கை சிறப்பாக இல்லை. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டைவர்ஸ். அன்றைய காலத்தில் வந்து நிறைய பெண்கள் வந்து வாழ்க்கையில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்ந்தாங்க. குடும்ப கௌரவம், பெற்றோர்கள் நிலை, இதெல்லாம் பார்த்து நிறைய விட்டு கொடுத்து வாழ்ந்து பெண்கள் பொறுமையாக வாழ்ந்து வெற்றி அடைந்த காலம் உண்டு. இன்றைக்கு அந்த நிலை இல்லை. ஏன்னா ஆணும் பெண்ணும் இருவரும் சம்பாதிக்கக்கூடிய காலம். நிறைய வெளி உலகம் தெரிஞ்சிட்டாங்க. ஒருவர் தயவு இன்னொருத்தருக்கு தேவையில்லைங்கிற நிலை வரும். ஒருவர் தயவு இன்னொருத்தருக்கு தேவையில்லைங்கிற மாதிரி வாழ்க்கை கட்டமைப்பு வந்துருச்சு. அதனால் உடனே டைவர்ஸ் வேண்டாம், அடுத்த வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது இருவருடைய கிரக நிலைகள் வைப்ரேஷன் ஒத்து போகும்போது தான் சில விஷயத்தை விட்டு கொடுத்து அவரால் வாழ்க்கையை கொண்டு போக முடியும். இன்றைக்கி ஒரு திருமண முறிவுங்கிறது அடுத்த திருமணத்தை நோக்கி போகிறதுங்கிற சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒவ்வொருத்தரும் 7 வருஷம் 8 வருஷம் கோர்ட்டில் காத்துட்ருக்காங்க டைவர்ஸ்க்காக. வாழ வேண்டிய வயசில் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிறைய பேர் காத்துட்ருக்காங்க. அப்போ அதெல்லாம் வந்து காலத்தின் கொடுமைன்னு தான் சொல்லணும். என்னுடைய கிளைண்ட்டுக்கு நிறைய பேர் என்கிட்ட வரும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் வந்து கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. அதாவது கோர்ட்டில் டைவர்ஸ் கிடைச்சா கூட அடுத்த வாழ்க்கைக்கு போகலாங்க, அதுக்கும் வழி இல்லாமல் கோர்ட்டு கேஸு, பணம் சம்பாதிக்கிற பணம் பூரா வக்கீலுக்கு போகுது, நிறைய மன உளைச்சல் வாழ்ந்துட்டுருக்கோம், இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு வர்றாங்க. இதெல்லாம் காரணம் நம்ம ஆய்வு செய்து பார்க்கும்போது, ஜோதிடமே ஒரு அனுபவம் தான். ஆய்வு செய்து பார்க்கும்போது இந்த மாதிரி கிரக பொருத்தங்கள் இல்லாத அமைப்புகள் தான் இவங்களை வந்து ஒற்றுமை இல்லாமல் பண்ணிடுது. நிறைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் கொடுக்குது. நிறைய பேர்த்துக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகுது. இதெல்லாம் ஜாதகத்தினுடைய சில கிரக அமைப்புகள். இதைத்தான் கிரக பொருத்தம்னு சொல்கிறோம். அதில் இன்டெப்த்தாக போய் நம்ம பார்க்குறது கிரக பொருத்தம் என்றாலும் கூட அவரவர் சுய ஜாதகத்தை வச்சு ஆய்வு செய்யணும். பொதுவாக சிம்ம லக்னம், சிம்ம ராசி கூட இணையக்கூடாத லக்னம் ராசிகள் எவை அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ சிம்ம லக்னம் அப்படின்னா இது காலபுருஷனுடைய 5ஆம் இடம், அது சூரியனுடைய வீடு. அப்போ இந்த சிம்ம லக்னத்தில் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கெல்லாம் சூரியனுடைய பண்புகள் கூடவே இருக்கும். அந்த சிம்மத்தில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்கள் அப்படின்னா மகம், பூரம், உத்திரம், இந்த 3 நட்சத்திரங்கள் சிம்மராசியில் இருக்குது. அப்போ மகத்தில் பிறந்தவர்களுக்கு கேதுடைய ஆதிக்கம், சிம்மராசி மகனத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த கேதுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். மற்றவங்க அட்வைஸ் இவங்களுக்கு பிடிக்காமல் போகுது. இவங்க சொல்கிறது மட்டும்தான் வேத வாக்காக சொல்கிறாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து நாம் சொல்கிறதான் மற்றவங்க கேட்கணும் அப்படிங்கிற சில பிடிவாத குணங்களை அங்கே ஏற்படுத்துது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய வரன்கள் வந்து விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மையில் வரன்களாக வந்து சேரணும். அப்போ தான் லைஃப்பில் அந்த ஸ்மூத்னஸ் கிடைக்கும்.
அப்போ அந்த மாதிரி கிரக அமைப்பில் உள்ள லக்னம் ராசிகளை இவங்களோட இணைக்கணும். விட்டு கொடுத்து போகிற தன்மைகள். 2 பேருக்கும் விட்டு கொடுக்குற தன்மை இல்லைன்னா சிம்மராசி சிம்மலக்னத்துக்கு கூட வாழ்கிறது சிரமமாயிரும். அடுத்து பூர நட்சத்திரம். இவங்க சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள். அப்போ சிம்மராசி பிறந்து சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் வந்து வாழ்க்கையில் எப்பவுமே டிப்டாப்பாக இருக்கணும்னு நினைப்பாங்க, எங்கேயுமே முதன்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க. நிறைய அவங்க வந்து தன்னை அலங்காரமாக வச்சுக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்புள்ள கணவர்கள் இதை ஏற்றுட்டு வர கணவர்களோ மனைவியோ கிடச்சிட்டா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா அது அவங்களுக்கு பிரச்சனையாக மாறிடுது. அதே மாதிரி உத்திர நட்சத்திரம் சூரியனுடைய பண்புகள். அப்போ சிம்மத்தில் பிறந்து, சிம்மமே சூரியன் வீடு, இந்த மாதிரி சூரியனுடைய நட்சத்திரம் சூரியனுடைய ராசியிலே பிறந்தவர்களுக்கெல்லாம் நிறைய வாழ்க்கையில் அவர்கள் சொல்கிறத மற்றவங்க கேட்கணும். ஒரு அதிகாரம், அவங்க வந்து மற்றவங்கள தனக்கு கீழே வச்சுக்கிறணும், மற்றவங்க நம்ம சொல்கிறத மற்றவங்க கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த சூரியனுடைய பண்புகள் அவங்களுக்குள்ளே இருக்கும். அது தலைமை பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவங்களுக்கு கீழே தான் மற்றவங்க வழி நடந்து போகணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி சூரியனுடைய ஆற்றலுக்கு நல்ல ஒத்துப்போகக்கூடிய கிரக அமைப்புகள் சேர்ந்தால் தான் கணவன் மனைவி உறவு என்பது நிறைய சுமூத்னஸாக போகுங்க. இல்லைன்னா ஒருவருக்கொருவர் அந்த புரிதல் இல்லாமல் அந்த வைப்ரேஷன் மாறும்போது வாழ்க்கை சீக்கிரமாகவே பிரச்சனை வந்து பிரிவு வந்துடுது. சிம்ம லக்னம் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு பகை லக்னம் பகை ராசினா பொதுவாக 6வது ராசி 6வது லக்னம். அப்போ மகரம் வந்து 6வது ராசி 6வது லக்னம். அப்போ மகரத்தை போய் சிம்மத்தோடு இணைக்கும் போது அவங்களுக்குள்ள அந்த கருத்து வேறுபாடுகள் எப்போவுமே வந்துகிட்டே இருக்கும். சூரியனும் சனியும் ஜென்ம பகையுள்ள கிரகங்கள். மகரத்திற்கு அதிபதி சனி பகவான், சிம்மத்திற்கு அதிபதி சூரியன். இந்த 2 பேரும் இணைக்கும் போது இவர்களுக்கு வந்து 6 8 மகரத்துக்கு சிம்மம் 8வது வீடு, சிம்மத்திற்கு மகரம் 6வது வீடு. இது சஷ்டக அஷ்டக தோஷம்ங்கிற மாதிரி 6 8 வேலை செய்யும். தம்பதியருக்குள் ஒற்றுமை இருக்காது. அதே போல் ஒரு மீனராசியில் பிறந்தவர்களுக்கு வந்து இந்த சிம்மராசி இணைக்கும் போது சிம்மத்துக்கு மீனம் 8வது ராசி, மீனத்துக்கு சிம்மம் 6வது ராசி, இங்கேயும் சஷ்ட அஷ்டக வேலை செய்யும். ஸோ இந்த மாதிரி 6 8 ராசி லக்னங்கள் இணைக்காமல் இருப்பது நல்லது. இது வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது நல்லது. ஒருவேளை அப்படி இணைக்கும் போது அவர்களுக்கு அந்த கிரக பலம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். 7ஆம் அதிபதி வலுத்திருக்கா, அந்த வீட்டை குரு பார்க்குறாரா, அவர்களுக்கு அந்த லக்னாதிபதி 7ஆம் அதிபதி பகை இல்லாமல் இருக்காங்களா, இதெல்லாம் பார்த்து செய்யும்போது சில பாதிப்புகள் குறையும். அதே மாதிரி சிம்மத்திற்கு பாதக லக்னம் பாதக ராசி அப்படின்னு எடுத்துட்டா சிம்மம் வந்து ஸ்திர லக்னம். ஸ்திர லக்னங்களுக்கு 9 கூடையவன் 9ஆம் அதிபதி பாதகாதிபதி, 9ஆம் இடம் பாதகஸ்தானம். அப்போ மேசம் வந்து 9ஆம் இடமாக வந்துடும். செவ்வாய் பாதகாதிபதியாக வந்துடுவார். சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் 7ஆம் வீட்டில் இருக்கிற மாதிரி அமைப்பு வந்துட்டால் அங்கே திருமண வாழ்க்கையில் கட்டாயம் கசப்பு வந்துடும். அதே போல் மேசராசியை கூட இணைக்கும் போது, மேசலங்களை இணைக்கும் போது அங்கே ஒரு பாதகத்தன்மை கூட ஒழிஞ்சிருக்கும், பாதகம் வந்துகிட்டே இருக்கு இவங்களுக்குள்ள. ஸோ இந்த மாதிரி அமைப்புகளை இணைக்காமல் இருப்பது நல்லது. அதே மாதிரி சிம்மத்தில் பிறந்து ஒரு மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு முதல் திசை கேது திசை, 2வது சுக்கிர திசை, 3வது சூரிய திசை வரும். இப்போ ஒரு சூரிய திசை நடக்குது சிம்மராசியில் பிறந்து நீங்கள் திருமணத்துக்கு பொண்ணோ மாப்பிள்ளையோ பார்க்குறீங்க அப்படின்னா அந்த எதிர்த்தரப்பினருக்கு வந்து ராகு திசை இல்லாமல் இருக்கணும். உங்களுக்கு சூரிய திசை அங்கே ராகு திசை, கணவன் மனைவிக்கு சூரிய திசை ராகு திசையில் திருமணம் செய்யும்போது எவ்வளவுதான் பொருத்தம் இருந்தாலும் அந்த திசைகள் பிரிவை ஏற்படுத்துகிறது. 2மே பகை திசைகள். இது அனுபவத்தில் நிறைய நான் பார்த்துருக்கேன். ஒரு 3 மாதம் 4 மாதம் கூட ஒற்றுமை இல்லாமல் போயிடுறாங்க சூரிய திசை ராகு திசை நடக்கிற அமைப்புள்ளவர்களுக்கு. இப்போ மகத்தில் பிறந்திருந்தால் ஒருவேளை உங்களுக்கு சூரிய திசை நடக்கிற மாதிரி அமைப்பு இருக்கும். அப்போ ராகு திசை உள்ள ஜாதகத்தை நீங்கள் இணைச்சிடக்கூடாது. ஒரு பூர நட்சத்திரத்தில் பிறந்திருந்து சுக்கிர திசை சூரிய திசை சந்திர திசை நடக்குது அப்படின்னா, இப்போ சூரிய திசை சந்திர திசை செவ்வாய் திசை நடக்குதுன்னா அதற்கு பகை திசைகள் இருக்கக்கூடாது. அதே மாதிரி கூட்டு திசைகள் வந்துடக்கூடாது. உங்கள் திசைகளே அந்த இடத்துல அவங்களுக்கு கூட்டு திசைகள் இல்லாமல் பார்த்துக்கணும். இது மாதிரி அமைப்புகளை இணைச்சிடக்கூடாது. அது மாதிரி ஒரு உத்தர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா முதல் திசை சூரிய திசை, 2வது சந்திர திசை, பிறகு செவ்வாய் திசை. இப்போ ராகு திசை நடக்குதுன்னா சூரிய திசை நடப்பவங்களும் இணைச்சிடக்கூடாது. இப்போ ராகு திசையை நடக்கிற கூட்டு திசையை இணைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி திசை பொருத்தங்களையும் தசா சந்திப்புகள் தசா பொருத்தங்களையும் பார்த்து செய்கிறது. கூட்டு திசைகள் இல்லாட்டி கூட பகை தசைகள் கூட பிரச்சனை ஏற்படுத்துது, அதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி தசைநாதர்களுக்கு குரு பார்வை இருக்கான்னு பார்த்து இணைக்கணும். ஸோ இந்த மாதிரி திருமண பொருத்தத்தில் கிரக பொருத்தங்கள்ங்கிற அமைப்பில் நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நிறைய விஷயங்களை தவிர்த்து கணவன் மனைவிக்குள்ள பகை இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் நல்ல வாழ்க்கை வாழ முடியும் என்று ஜோதிடம் என்பது அனுபவம் தான். என்னதான் நம்ம பொருத்தங்கள் பார்த்துனாலும் நிறைய ஜாதகங்களை பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு அனுபவமாக கிடைக்குது. அதை வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி கிரக பொருத்தங்கள் பார்த்து திருமணம் செய்யும்போது நிறைய நன்மைகளை அடையலாம். 2 பேருக்கும் வாழ்க்கையில் ஒற்றுமை சந்தோஷம் கிடைச்சி நல்ல வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்டு போக முடியும். வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தாலும் கூட அதை கடந்து போய் மீண்டும் நல்ல ஒற்றுமை ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் திருமண பொருத்தம் பார்க்கக்கூடிய அமைப்பு, உங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் பார்க்கக்கூடிய அமைப்பு இருந்தால்
அதை நீங்கள் பொறுமையாக நல்ல ஒரு ஜோதிடம் ஆய்வு செய்து பார்த்து செய்யும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றிகள் நிறைய கிடைக்கும். திருமண வாழ்க்கையில் தோல்வி வராது என்று சொல்லி நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகனடிமை. நன்றி, வணக்கம். சரவண பீடம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.